6th standard mathematics term 1 chapter 1 example 1.4. How many thousands are there in 1 million? ஸோ பாருங்கள் 1 million இன்டர்நேஷ்னல் மெத்தடில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் இப்போ 1 million நம்மள என்னது 1 million ஆக்சுவலாக 7 digit இன்டர்நேஷ்னல் நம்பர். ஸோ 7 digit இன்டர்நேஷ்னல் நம்பர்னா 100000. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 digits இருக்குது. ஸோ கமாஸ் எப்படி பண்ணணும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 million. ஸோ அப்போ பாருங்கள் நான் அந்த பிளேஸ் வேல்யூ டேபிளில் இன்டர்நேஷ்னல்லே எழுதிக்கிறேன். இது 1 million, கீழே போட்டு பார்த்தீங்கன்னா 1000. 1000னா 1000, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மில்லியன் 100,000, அடுத்து பார்த்தீங்கன்னா 100,000, ஏன்னா 3 digits தான் கமா போடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா 10,000, அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 100s, 10s, 1s. இங்கே பார்த்தீங்கன்னா 10000000. தௌசண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான், இந்த இடத்துல பாருங்களேன். அப்போது 1 2 3 digits வந்து காலியாக இருக்குது. தட் மீன்ஸ் இது 3 times 10s இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது எப்படி வருங்க பாருங்கள், 100000, மேலே ஒரு 0, கீழே ஒரு 0, மேலே ஒரு 0, கீழே ஒரு 0, மேலே ஒரு 0, கீழே ஒரு 0, மேலே ஒரு 0. 1000ன்னு வருது பாருங்கள். 1000 சொல்லிட்டு நம்பர் வருது. இந்த 1000 பார்த்தீங்கன்னா உங்களால் 100 times 10ன்னு கண்டிப்பாக எழுத முடியும். எப்படின்னு உங்களுக்கு தெரியும், இந்த 1 நீங்கள் மட்டில் பண்ணிக்கிட்டு எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை 0 எழுதுனா அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சர். இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தாலே இப்படி மட்டில் பண்ணக்கூடிய ட்ரிக்கை தெரிஞ்சுச்சுக்காங்க. இப்போ 10 into 10னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 into 1 போட்டுங்க, எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸை போட்டு வேலையை முடிச்சிருங்க. டேபிள்ஸை போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை இதுக்கெல்லாம். ஸோ 100 into 10னா என்ன பண்ணணும், இன்னொரு 1, இங்கே ஒரு 1, ஸோ ஒரு 1 போட்டுக்கோங்க. 3 0, முன்னாடி எத்தனை 0 இருக்கோ அடுத்து லாஸ்ட்டில் உள்ள 0, இவ்வளோ 0ல் எண்ணி டோட்டலாக போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்க போகுது. இந்த மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த 100 நம்ம எப்படி எழுதலாம், 10 into 10 into 10. அப்போது 3 தடவை 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்து சொன்னப்போ இங்கே 3 digit இருக்குது. 3 digitsனால் ஆக்சுவலாக நான் போன சம்மில் சொல்லியிருப்பேன், ஒரு சம்முக்கு ஒரு பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ 1000 இருக்குது பார்த்தீங்கன்னா கூட 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 10,000 வரும். கூட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 1 என்ன செய்யும், 1 வரும். அதுக்கப்புறம் எத்தனை 0, 1 2 3 4 zeros இருக்குது. ஸோ அந்த 4 0 போட்டால் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. இந்த 10,000 கூட இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ணினா எனக்கு என்ன வரும்னா 100,000 வரும். 100,000 தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மெத்தடில் 1 lakhன்னு சொல்லுவோம். இப்போ இதே 100,000 கூட என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடச்சி எனக்கு வந்து அந்த 1 million, அதாவது 10 lakh, இந்தியன் மெத்தடில் 10 lakhன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர் கிடச்சிடுச்சு. அப்போது 3 தடவை நான் என்ன செஞ்சுருக்கேன், 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சி, 1000லேருந்து அது 1 million கிடச்சி. ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதணும், 1 million which is equal to 3 தடவை நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அவ்வளோ தௌசண்ட்ஸ் அதில் என்ன செய்யுது இருக்குது. அப்போ 1000 கூட 3 தடவை நீங்கள் என்ன செய்யணும், 10 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 million கிடைக்கும். 1000 கூட 3 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 million கிடச்சிரும். ஸோ இந்த 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1000. அப்போ 1000 தடவை thousands வரும். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னது 1 million. ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.